கடன் பிரச்சனை, வேலை இழப்பு, நிறைய பிரச்சனை, அசிங்கங்கள், அவமானங்கள். பணம் கூட பெருசாக பிரச்சனை கூட வந்தால் கூட நான் சமாளிச்சிருப்பேன் சார், பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த பணம் இல்லைன்றதுக்காக என்னை நிறைய பேர் அவமானப்படுத்திட்டாங்க. சனியை போல் கொடுப்பார் யாரும் இல்லை. சனி பகவான் அப்படின்னு சொல்லக்கூடியவர் எல்லாத்தையும் கெடுப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் எதை கெடுப்பார்னா கெட்டதை கெடுப்பார். உழைப்பை போட்டு போட்டு எனக்கு ஒன்றும் நடக்கலைன்னு புலம்புனவங்க அப்படியே பார்த்தீங்கன்னா இப்போ மிகப்பெரிய லாபத்தை சந்திக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கு. பெரிய பண வரவுகள் வந்து அதன் மூலமாக நீண்ட நாள் கடனை அடைக்கலாம். உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள். நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் செய்கிற பணியில் இருக்கும். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள். கடக ராசி அன்பர்களுக்கு சனி பயிற்சி பலன்கள். இந்த கடக ராசி அன்பர்களுக்கு அஷ்டமஸ்தானத்தில் பாக்யஸ்தானத்திற்கு சனி பகவான் பயிற்சி ஆகிறார். இந்த பேரிலே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அஷ்டமஸ்தானத்தில் படாத கஷ்டங்கள், படாத துயரங்கள், படாத அவமானங்கள், உடல்நிலை பாதிப்பு, எவ்வளோ பிரச்சனை வாழ்க்கையில் எல்லாத்தையும் அனுபவித்து கடந்து வந்தவர்கள் தான் அந்த கடகராசி என்பவர். நிறைய பேருக்கு என்னென்னா சனி பயிற்சி ஆகிறாரு அப்படின்னு சொன்னாவே எல்லாருக்கும் ஒரு பயம் இருக்குது. ஆனால் உண்மையிலே சனி பயிற்சி நல்லது செய்யுமா கெட்டது செய்யுமா அப்படின்னு கேட்டால் என்னை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு நன்மைகளை தான் அதிகமாக சனி பகவான் செய்வார். என்னன்னா அந்த நன்மைகள் செய்யும்போதே நம்மளுக்கு ஒரு தீமைகள் இருக்கா மாதிரி தெரியும். அதுதான் காரணம். இப்போ பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு ஒரு 7.5 சனி நடக்குது வச்சுக்கோங்களேன். 7.5 சனியில் என்ன ஆகும்னா உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு என்ன தேவை என்ன தேவையில்லை, யார் உங்களுக்கு உதவி செய்வாங்க உதவி செய்ய மாட்டாங்க அப்படின்ற உணர்த்தக்கூடிய ஒரு அற்புதமான கிரகம் சனி பகவான் தான் ஒன்று. அதே மாதிரி இப்போ அஷ்டம சனியில் இப்போ பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் நிறைய பேருக்கு ஆசைகள் நிறைய இருக்கும். அந்த ஆசைகள்னால நிறைய பாதிப்புகள் வரும். அதே போல் அந்த அஷ்டம சனியில் என்ன ஆகும்னா அந்த ஆசைகள்னால என்னென்ன பாதிப்புகள் வரும் அப்படின்னு காட்டக்கூடிய ஒரு அமைப்பை இந்த சனி பகவான் கொடுப்பார். இது மாதிரி சனி பகவான் இந்த 2 இடத்துல இருக்கிறதுனால மட்டும்தான் பெரிய பிரச்சனையை தவிர மற்ற இடங்களில் வரும்போது சனியை போல் கொடுப்பார் யாரும் இல்லை. இன்னொன்று என்னென்னா சனி பகவான் அப்படின்னு சொல்லக்கூடியவர் எல்லாத்தையும் கெடுப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் எதை கெடுப்பார்னா கெட்டதை கெடுப்பார், நல்லதை கொடுப்பார். அப்போ அந்த நல்லதை கொடுக்கும் பொழுது அது அடுத்த தலைமுறை வரைக்கும் கொடுக்குற மாதிரி இருக்கும். கெட்டதை கெடுக்கும் பொழுது என்ன கேட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு தப்பு பண்ணியிருக்கீங்க, ஏதாவது ஒரு தவறுகள் உங்களை அறியாமல் நடந்திருக்கு, இல்லை தெரிஞ்சே செஞ்சுருக்கீங்கன்னா அதை கெடுத்து அதை உங்களுடைய தலைமுறையிலேயே அந்த கஷ்டத்தை நிவர்த்தி பண்ணி அடுத்த தலைமுறை சுபிட்சமாக இருப்பதற்கான ஒரு வழியை இந்த சனி பகவான் எப்போவே செய்வார். அதனால தான் கர்மகாரகன் சனி பகவான். அந்த கர்மகாரகன் என்ன பண்ணுவார்னா உங்களுடைய கர்ம வினைக்கு தகுந்தாற் போல பலன்களை கொடுப்பார். இதில் என்னென்னா கொஞ்சம் அடிஷ்னலாக இப்போ ஒரு ராகு தசை நடக்குது, கேது தசை நடக்குது, அது தவிர பார்த்திங்கன்னா சில பேருக்கு சனி தசை நடக்குது, இல்லை சுப கிரகங்களுடைய தசை கூட சில பேருக்கு இந்த காலகட்டங்களில் பிரச்சனைகளை கொடுத்துருக்கு. அதே போல் சில பேருக்கு 7.5 சனி நடந்தும் கூட அஷ்டம சனி நடந்தும் கூட நல்ல தசாபுத்திகள் நடக்கும்போது பெரிய பாதிப்புகளை இந்த சனி பகவான் கொடுக்கறது இல்லை. அதனால தான் என்ன சொல்கிறோம் கர்மகாரகன். அப்போ ஏதாவது ஒரு தீவினை செய்யும்போது கண்டிப்பாக அதனுடைய தண்டனையை அனுபவிச்சு தான் ஆகணும். அந்த மாதிரி அமைப்பை இந்த சனி பகவான் கொடுப்பாரு. இந்த வருஷம் வாக்கிய பஞ்சாங்கப்படி பார்த்தீங்கன்னா 3 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த சனி பகவான் மீனராசியில் இருக்க போகிறார். பார்த்தீங்கன்னா இப்போ மார்ச் மாதம் 5ஆம் தேதி ஆரம்பித்து ஆகஸ்ட் மாதம் 2029 முடிக்கிறார். அதாவது 1150 நாட்கள் வந்து பார்த்திங்கன்னா சனி பகவான் ஒரு ராசியில் இருக்க போகிறார். அதனால தான் வந்து நீண்ட காலம் ஒரு ராசியில் நகரக்கூடிய கிரகம் சனி பகவான். அதனால தான் இதனுடைய பயிற்சி பலன்கள் ரொம்ப விமரிசையாக பார்க்கணும். இது சில பேருக்கு நல்லது இருக்குது, சில பேருக்கு தீமைகள் இருக்குது. இதெல்லாம் தாண்டி உங்கள் ஜாதகத்தில் நல்ல கிரகங்கள் இருக்கும்போது அது தீமைகள் கூட நன்மைகளாக மாறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த கடக ராசி அன்பர்கள் அப்படின்னு சொன்னாவே எனக்கு மட்டும் ஏன் சார் கடவுள் இப்படி கொடுக்குறாரு, நான் வந்து நிறைய பேருக்கு உதவிகள் தான் செஞ்சேன், யாரையும் ஏமாத்துனது கிடையாது, நான் ஏன் சார் கஷ்டத்தை அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை தான் இருக்கும். சில பேர்லாம் ஜாதகம் பார்க்கும்போது சொல்லுவோம், இல்லை சார் உங்களுக்கு பூர்வீகத்தில் வந்து சில தோஷங்கள் இருக்குது, பித்ரு தோஷம் இருக்குது, மாத்திரு தோஷம் இருக்குது அப்படிலாம் சொல்லும்போது நான் மற்றவங்க பண்ண தப்புக்கு நான் ஏன் சார் அனுபவிக்கணும் அப்படி கேட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஏன்னா அந்தளவுக்கு ஒரு 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 எறும்பு கூட துரோகம் செய்யாதவர்கள் இந்த கடகராசி என்பவர். ரொம்ப எல்லாருக்கும் எல்லாம் பண்ணணும், எல்லாருக்கும் எல்லா உதவிகளும் செய்யணும். ஒரு குழந்தைய அம்மா எப்படி பார்த்துப்பாங்களோ அது மாதிரி கடகராசி என்பவர்கள் எல்லாரையும் நல்லபடியாக பார்த்துக்கக்கூடிய ஒரு அமைப்பு எப்போவுமே இருக்கும். அந்த மாதிரி இருந்தவங்களுக்கு அவ்வளோ பிரச்சனைனா அப்போ கொஞ்சம் பார்த்துங்க.
அவ்வளோ பிரச்சனை, கடன் பிரச்சனை, வேலை இழப்பு, வேலை திடீர்னு போயிருக்கும், ஒரு லோன் கட்டிகிட்டு இருந்திருப்பாங்க, அந்த திடீர்னு வேலை போனதுனால அந்த லோன் கட்ட முடியாமல் நிறைய பிரச்சனை, அசிங்கங்கள், அவமானங்கள். சார் எனக்கு பணம் கூட பெருசாக பிரச்சனை கூட வந்தால் கூட நான் சமாளிச்சிருப்பேன் சார், பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த பணம் இல்லைன்றதுக்காக என்னை நிறைய பேர் அவமானப்படுத்திட்டாங்க. எங்கள் அம்மா அப்பா, கூட பிறந்தவங்க, உற்றார் உறவினர், அவங்ககிட்டலாம் நான் அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு நின்னேன். அந்த மாதிரி சொன்னவங்க நிறைய பேர் இருக்காங்க. தொழிலில் மிகப்பெரிய துரோகம், ஏமாற்றம், அதே மாதிரி நஷ்டம் அடைந்தவர்கள் இந்த கடகராசி என்பவர்கள். அது மாதிரி வாழ்க்கையில் நான் ஒரு நாள் கூட இதெல்லாம் நடக்கும்னு யோசிச்சு கூட பார்த்ததில்லை சார். நான் எல்லாருக்கும் பிஸ்னஸில் அப்ஸ் அண்ட் டவுன் ஓகே, இல்லைன்னு சொல்ல. ஆனால் எனக்கு இவ்வளோ பெரிய ஃபால் டவுன் ஆகும், நான் இவ்வளோ கஷ்டப்படுவேன், நான் திடீர்னு என்னுடைய எல்லாமே பிளாக் ஆகும்னு நினச்சி கூட பார்க்கலன்னு சொல்லக்கூடியவர்கள் இந்த கடகராசி என்பவர்கள். அதேமாதிரி உடல்நிலை பாதிப்புகள், இவங்கள மாதிரி உடல்நிலை பாதிப்பு அடைந்தவர்கள் யாருமே கிடையாது. ஒரு சர்ஜரி, ஒரு ஆப்ரேஷனு, திடீர்னு பார்த்தீங்கன்னா எல்லாம் திடீர், அதான் பிரச்சனையே. இப்போ நம்ம ஏதாவது ஒரு சின்ன ஒரு சிம்டம்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் போய் ஹாஸ்பிட்டலில் பார்க்குறோம் செய்கிறோம், நம்மளுக்கு ஏதாவது உடல்நிலை சரியில்லைன்னா பரவாயில்ல. ஆனால் இவங்களுக்கு எல்லாருக்குமே எப்படி இருக்குன்னா இன்ஸ்டண்ட்டாக சில விஷயங்கள் நடந்திருக்கும். ரொம்ப மோசமான ஒரு சூழ்நிலையில் தான் நீங்கள் உயிரை காப்பாற்றிட்டு வந்திருக்கீங்க. நிறைய பேருக்கு விபத்துகள் இதெல்லாமே நடந்திருக்கு. இந்த மாதிரி இருக்கக்கூடிய கடக ராசி என்பவர்களுக்கு இப்போ பாக்கியஸ்தானத்தில் சனி பகவான் வந்துட்டார். இந்த பாக்கியஸ்தானத்தில் வந்ததுனால என்னென்னா, முதல்ல திருமண வாழ்க்கையில் இருந்த பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வரும். அது நல்ல விதமாக முடிவுக்கு வரதாலும் சரி, கெட்ட விதமாக முடிவுக்கு வரதாலும் சரி. சில பேர் சேர்ந்து வாழணும்னு நினைப்பீங்க, அது கடகராசி என்பதெல்லாம் ரொம்ப எமோஷ்னலான பிரச்சனை. என் குழந்தைக்காக சேர்ந்து வாழணும்னு நினைக்கிறேன், என் மனைவியை நான் மறக்க முடியல, என் கணவரை நான் மறக்க முடியல, ஆனாலும் எங்களுக்குள்ளே ஏதோ ஒரு காரணத்தினால சண்டை போட்டு பிரிஞ்சோம், ஆனால் சேர்ந்து வாழணும்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த கடகராசி என்பவர்கள். அவங்கெல்லாம் சேர்ந்து வாழ்கிறதுக்கான வாய்ப்பு. அதே போல் நிறைய கடகராசி என்பவர்கள் சரி பிரிஞ்சாலும் பரவாயில்ல, நம்ம யாரையும் கஷ்டப்படுத்தி பிரியக்கூடாது, கோர்ட்டு கேஸு டைவர்ஸ், நம்ம பிரச்சனையை சால்வ் பண்ணிட்டு வந்துடணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு அது சம்பந்தமான ஒரு விமோச்சனம் கண்டிப்பாக கிடைக்கும். அதே போல் நிறைய கடகராசி என்பவர்களுக்கு தப்பான பழக்க வழக்கங்களால் ஒரு பெரிய அவமானம். சில பேர் குடிபோதைக்கு ஆளாயிருப்பாங்க, சில பேர் தப்பான பழக்க வழக்கங்களுக்கு ஆளாயிருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு எல்லாருக்குமே ஒரு பெரிய ஒரு மாற்றம், மனதளவில் உடலளவில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை முதல்ல சனி பகவான் கொடுக்க போகிறார். சார் அதை சொல்லுங்கள் சார், நான் நிறைய விஷயங்களில் ரொம்ப மனசு அப்படியே ஒடிஞ்சு போயிட்டேன் அப்படின்னு சொல்லவங்களுக்கு ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா மனதளவில் நிறைய புதுமையான விஷயங்கள், நல்ல விஷயங்கள், சுபமான விஷயங்கள் எல்லாமே நடக்கும். அதுவே உங்களுக்கு பெரிய பாசிட்டிவிட்டியை கண்டிப்பாக கொடுக்கும். தொழிலில் அடுத்த நிலைக்கு செல்வதற்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் யோசிச்சு கூட பார்க்க மாட்டீங்க, எப்படி நீ வேகமாக விழுந்தீங்களோ. இப்போ ஒரு சீட்டு கட்டு வச்சு நம்ம அப்படியே வீடு மாதிரி கட்டிட்டு வந்து அது கடகடன்னு விழுந்து பாருங்க, அது மாதிரி விழுந்து போயிட்டீங்க. ஆனால் திருப்பி எந்திரிக்கும் போது பார்த்தீங்கன்னா அப்படியே குதிரை மாதிரி எந்திரிச்சு டக்குன்னு வேகமாக உங்கள் வாழ்க்கையை திருப்பி பழைய மாதிரி மாற்றிக்கொள்ளக்கூடிய தகுதி படைத்தவர்கள் இந்த கடகராசி என்பது. அதனால் வாழ்க்கையில் திருப்பி முன்னேற தான் போகிறீங்க. என்ன பட்ட கஷ்டங்களுக்கு, அவமானங்களுக்கு, அதுக்கு எதுக்குமே ஒரு பதிலே கிடைக்காது சார், அந்தளவுக்கு கஷ்டப்பட்டேன்னு சொல்லக்கூடியவர்களுக்கு அது ஒரு வாழ்க்கை பாடம் அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் அடுத்த நிலைக்கு செல்வது சிறப்பு. வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். இந்த பாக்கிய சனியில் வேலை மாற்றம் பண்ணக்கூடியவர்களுக்கு நிறைய மாற்றங்கள் நடக்கும். நிறைய கடகராசி என்ன சொல்லுவாங்கன்னா, நல்ல பொசிஷனில் இருந்தேன் சார், திடீர்னு நாளைக்கு வேலையை விட்டு அனுப்புங்கன்னு அனுப்பிச்சிட்டாங்க சார், நான் என்ன பண்ணுறது தெரியல சார். நல்ல பொசிஷனில் இருந்தேன், என்னை ப்ரொமோஷன் கொடுக்காம ஒரு இடத்துல போட்டு என்னை அசிங்கப்படுத்தினாங்க அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு எல்லாருக்குமே பழைய மாதிரி ஒரு நல்ல பதவிகளோட நல்ல இடத்துல நல்ல பொசிஷனில் நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும், வேலை மாற்றம் கிடைக்கும். நிறைய பேர் வெளிநாட்டுக்கு முயற்சி பணம் கட்டிலாம் ஏமாந்துருப்பீங்க, அந்த நிலை மாறி வெளிநாட்டில் வேலை வாய்ப்பு கிடைக்கும். வெளிநாட்டில் இருந்தவங்களுக்கு வேறு மாதிரியான பிரச்சனை, அங்கேயே பார்த்தீங்கன்னா வேலை போயிருக்கும், மனைவி கூட சண்டை, கணவர் கூட சண்டை, குழந்தைகளால் அவமானம், இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் தாண்டி பாக்கிய சனியில் கண்டிப்பாக உங்களுடைய வேலை திருப்பி கிடைக்கும். கணவன் மனைவி சேர்ந்து வாழ்வீங்க, குழந்தைகளால் ஏற்பட்ட அவமானங்கள் தீரும். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே சிறப்பாக நடைபெறதுக்கான வாய்ப்பு. நிறைய பேருக்கு நகையை விற்றுட்டேன் சார், இடத்த விற்றுட்டேன் சார், வீடை விற்றுட்டேன் சார், காரை விற்றுட்டேன் சார்னு சொன்னவங்களுக்கு எல்லாருக்குமே திரும்பி வாங்கக்கூடிய ஒரு நிலை. நிறைய பேர் யோசிப்பாங்க, எங்கே சார் நகை எல்லாம் எங்கேயோ ரேட்டு போயிடுச்சு சார், இனிமேலாம் எங்கே வாங்க போகிறோம், அப்படிலாம் கிடையவே கிடையாது. கடக ராசி அன்பர்கள், நீங்கள் செய்த புண்ணியம் உங்களை கண்டிப்பாக காப்பாற்றும். நீங்கள் செய்த நன்மைகள் உங்களை கண்டிப்பாக காப்பாற்ற தான் போகுது. அதில் தைரியமாக இருங்க, மனசை தளர விடாதீங்க. ரொம்ப அப்படியே மனசு தளர்ந்து போய் உட்காந்துருக்கீங்க, மனதளவில் பாதிக்கப்பட்டவர்கள்
உடம்பு பிரச்சனை ஒரு சைடில் இருந்தால் கூட மனதளவு இதுக்கப்புறம் நம்மளாலாம் முடியாது, இதுக்கப்புறம்லாம் எங்கே சார் நான்லாம் அவ்வளோதான் சார் முடிஞ்சிட்டேன் சார் கதைன்னு சொல்லக்கூடியவர்களுக்கு ஒரு மறுவாழ்வை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சியாக இந்த பாக்யஸ்தானத்தில் சனி பகவான் பயிற்சி ஆகிறார். அதனால் நம்பிக்கையோட வாழ்க்கையை ஆரம்பிங்க. கண்டிப்பாக வாழ்க்கையில் திருப்பி பழைய மாதிரி எல்லா புகழும் பெற்று எல்லா சீரும் சிறப்புமாக வாழ்வதற்கான ஒரு அமைப்பு இந்த கடகராசி என்பவர்களுக்கு கண்டிப்பாக உண்டு. நம்ம சொல்கிற பலன்கள் எல்லாமே பொதுவான கோச்சார பலன்கள் தான். நான் முதல்ல சொன்ன மாதிரி தான் இது வாக்கிய பஞ்சாங்கப்படி பயிற்சி பலன்கள். அது மட்டும் இல்லாமல் தசாபுத்தி ஜாதகத்தில் மற்ற கிரகணங்கள் யோகத்தை கொடுக்கக்கூடிய கிரகங்கள்லாம் இருக்குது. அந்த மாதிரி இருக்கும்போது சில ஜாதகருக்கு பிரச்சனைகள் பெருசாக வராது. சில ஜாதகர்களுக்கு நம்ம சொன்ன பலன்களோட கொஞ்சம் அதிகமான தொந்தரவுகள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது காரணம் சுப கிரகங்களுடைய தசாபுத்தி கூட, அதாவது சுக்கிர தசை குரு தசை கூட சில பேருக்கு பாதிப்பை கொடுக்கும். கண்டிப்பாக ராகு தசை கேது தசை சில பேருக்கு பெரிய லெவலில் நன்மைகளை செஞ்சுருக்கு, சில பேருக்கு தீமைகள் செய்யும்போது அதை தாங்க முடியாத ஒரு அமைப்பை கண்டிப்பாக கொடுக்கும். அதுவும் சனிப்பெயர்ச்சியும் சேரும் பொழுது கண்டிப்பாக பாதிப்புகள் உண்டு. உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்துட்டு நீங்கள் என்ன வேணால் முடிவெடுக்கலாம். உங்கள் சுய ஜாதகத்தை பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம். ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் PDF ஃபார்மேட்டில் வெறும் 99 ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம். டீட்டெயிலான ஜாதகம் வேணும், 51 பக்கம் நோட்டில் எழுதுன மாதிரி வேணும் சார், PDFல வேணும் சார்னா வெறும் 500 ரூபாய்க்கு கொடுக்குறோம். சில பேர் ஃபோன் பண்ணி நோட்டில் எழுதி தருவீங்களான்னு கேட்குறீங்க, நோட்லேயும் எழுதி தரோம். வேணுன்றவங்க கீழே நம்பர் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படையிலேருந்து ஜோதிட பயிற்சி வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். ஒரு கிரகம்னா என்ன, நட்சத்திரம்னா என்ன, எப்படி ஒரு ஜாதக பலன் சொல்கிறது, அதுதான் ரொம்ப முக்கியம். எல்லாருக்குமே 27 நட்சத்திரம் தெரியும், 12 ராசிகள் தெரியும், 9 கிரகங்கள் தெரியும். ஆனால் ஜாதகம்னு பார்க்கும்போது நிறைய பேருக்கு பலன்கள் சொல்வதற்கு ஒரு வாய்ப்பு இல்லாமல் இருக்குது. அதை தான் மெயினாக நம்ம சொல்லிக் கொடுக்குறோம். அது தவிர வாஸ்து எப்படி பார்க்குறது, நியூமராலஜி எப்படி பார்க்குறது, முகூர்த்தம் எப்படி குறிக்கிறது, பிரசன்ன ஜோதிட முறைகளில் தாம்பூல பிரசனம் எப்படி பார்க்குறது, சோழி பிரசனம் பார்க்குறது எப்படி, இதெல்லாம் கர்ம வினைகளை சொல்லும். உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குது, நீண்ட நாளாக அதை முடிக்க முடியலன்னா, அது பிரச்சனை கடந்துகிட்டே இருக்குது அப்படின்னா அதை பார்க்கக்கூடிய ஒரு பிரசனமாக இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் நம்ம சொல்லித்தரோம். ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம். வயது வரம்பு கிடையாது. குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். நேரடி வகுப்பாக நடக்குது. வெளியூர் வெளிநாட்டில் படிக்கிறவங்க ஆன்லைன் வகுப்பிலும் சேர்ந்து படிக்கிறாங்க. படிக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். உங்களிடம் விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து.